முகவுரை. சோழர்களுடைய சரித்திரம் நீண்டது, விரிந்தது, சுவை நிரம்பியது. சரித்திர காலத்துக்கு முன்பிருந்தே சோழர்களின் வரலாற்றை பழந்தமிழ் இலக்கியங்களின் துணை கொண்டு ஒருவாறு உருவாக்கலாம். அந்த பழஞ்சோழர்களில் இணையின்றி வாழ்ந்தவன் கரிகால வளவன். அவனுடைய வரலாற்றை கதை போல விவரித்து எழுதிய புத்தகம் இது. ஆராய்ச்சி முறையில் இன்னென்ன நிகழ்ச்சிக்கு இன்னென்னது ஆதாரம் என்று சொல்லாமல் இலக்கிய ஆதாரங்களை எல்லாம் தொகுத்து அவற்றிலுள்ள செய்திகளை ஒருவாறு கோவைப்படுத்தி கற்பனை என்னும் பசையால் நினைத்து உருவாக்கியது இவ்வரலாறு. நிகழ்ச்சிகளினூடே உள்ள உணர்ச்சியை வெளிப்படுத்த வர்ணனைகளையும் உரையாடல்களையும் இடையிடையே அமைத்திருக்கிறேன். புத்தகத்தை படித்த பிறகு ஒரு பேரரசனுடைய வரலாற்றை உணர்ச்சியோடு தெரிந்து கொண்டோம் என்ற திருப்தி நிலவ வேண்டும் என்பதே என் கருத்து. அதோடு படித்து சொல்லும் பொழுதே கதையை நாம் ஒட்டாமல் அது நம்மை ஒட்ட வேண்டும் என்ற நினைவால் கதைக்குரிய கருவை விவரித்து சொல்லியிருக்கிறேன். கரிகாலனுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள சிறந்த ஆதாரமாக இருப்பவை பெருநானூற்று படையும் பட்டினப்பாலையும் ஆகும். புறநானூற்றில் உள்ள பாடல்கள் சில கரிகாலனை நேர்முகமாக பாடுகின்றன. மற்ற தொகை நூல்களில் ஆங்காங்கே உவமையாகவும் பிறவாறாகவும் கரிகாலனை பற்றிய செய்திகள் துண்டு துண்டாக கிடைக்கின்றன. சிலப்பதிகாரத்தில் சில செய்திகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் படித்து தொகுத்து இதை உருவாக்கி அமைத்தேன். எழுத்தாளர் கி.வா. ஜெகநாதன். கரிகால் வளவன். அத்தியாயம் 1. வளவன் பிறந்தான். அரசன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்ற செய்தி நாட்டு மக்களின் உள்ளத்தை என்னவோ செய்தது. வழி வழி வந்த சோழ நாட்டின் மணிமுடி பெரிய வீரம் மிக்க மன்னர்களின் தலையை அணி செய்திருக்கிறது. சோழ சக்கரவர்த்திகளின் பெருமை காவியம் கண்டது. இளஞ்சேட்டு சென்னியின் வீரம் எவ்வளவு சிறந்தது! அவனுடைய கொடைத்தரத்தை உலகுள்ள அளவு எடுத்துச் சொல்வதற்கு நல்லிசை சான்றோர்களாகிய புலவர்களின் பாடல்கள் இருக்கின்றனவே. சோழ நாட்டு மக்களின் உள்ளத்தில் அவன் இருந்தான். முடியுடை மன்னன் என்றாலும் அவன் குடிமக்களிடத்தில் எவ்வளவு எளிதில் பழகினான். தங்களுக்குள்ள குறையை எந்த நேரத்திலும் அவனிடம் சென்று எடுத்து உரைக்கலாம். அவை யாவும் பெரிதல்ல. அவன் மனம் செய்து கொண்டானே, அதுதான் குடிமக்களின் பேரன்பை அவனுடைய காணிக்கையாக்கி கொண்டது. பாண்டியன் மகளும் சேர அரசன் புதல்வியும் வடநாட்டு மன்னர்களின் மடந்தையாரும் இளஞ்சேட்டு சென்னிக்கு மாலையிட காத்து கடந்தார்கள். ஆனால் அவன் காதல் அரண்மனையில் வளரும் பைங்கிலிகளை நாடவில்லை. சோழ நாடு சேற்றால் பலம் பெறுவது, அதற்குரிய நெல்லை விளைவிப்போரே சோழ நாட்டின் பெருமைக்கு காரணமாக உள்ளவர்கள். அவர்களுடைய குலத்திலே பெண் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அவன். எந்த அரசன் வாழ்ந்தாலும் எந்த அரசன் வீழ்ந்தாலும் காவிரியின் நீர்வளத்தால் நெல் விளைவித்து நாட்டை காக்கும் வேளாளர் பெருமை நிலையானது என்பதை உணர்ந்தவன் அவன். ஆகவே பலரோடும் ஆராய்ந்து அளந்தூரில் வாழ்ந்த பெரிய வேளாண் செல்வர் ஒருவருடைய அழகு திருமகளை மனம் செய்து கொண்டான். இளஞ்சேட்டு சென்னிக்கு வாழ்க்கை துணைவியாக மகளை பெற்று தந்தவர் பெயர் நமக்கு தெரியாது. ஆலந்தூர் வேல் என்று கௌரவமாக யாவரும் அவரை வழங்குவர். வீரமும் கொடையும் இன்ப வாழ்வும் நிரம்பிய செஞ்சேட்டு சென்னியிடம் அரசுக்குரிய எல்லா உறுப்புகளும் இருந்தன. பல பல தேர்கள் இருந்தன. அந்த புகழ் அவனுடைய பெயரோடு ஒட்டி கொண்டது. உருவ பல்தேர் இளஞ்சேட்டு சென்னி என்று நீட்டி முழங்கி அவன் பெயரை பாட்டில் வைத்து புலவர்கள் பாடுவராயினர். அத்தகைய இளஞ்சேட்டு சென்னி நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். குடிமக்களின் சிறப்பை தன் திருமணத்தால் உலகுக்கு காட்டிய அவனிடம் அவர்களுக்கு இருந்த அன்புக்கு அளவு கூற முடியுமா? கடவுளே, எங்கள் மன்னபிரான் நோய் நீங்கி பழையபடியே வீரம் விளைவிக்கும் வலிமை உடையவனாக வேண்டும் என்று வேண்டினர். மன்னனுக்கு ஏதேனும் நேர்ந்துவிட்டால் என் செய்வது என்று நினைக்கும்போது அவர்கள் வயிறு பகீர் என்றது. அவர்களுடைய துயரத்தை மிகுதியாக்குவதற்கு ஒரு தனி காரணம் உண்டு. இளஞ்சேட்டு சென்னிக்கு பின் சோழ நாட்டை ஆள அவனுக்கு பிள்ளை இல்லை. சோழர் குலம் இளஞ்சேட்டு சென்னியோடு அற்றுவிடுவதா? சோழ மரபில் உதித்த வேறு சிலர் ஆங்காங்கே இருந்தார்கள். சில வேளாண் செல்வர்கள் எல்லாம் தாங்கள் சோழ மரபோடு தொடர்புடையவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த தாயாதிகள் எல்லாம் சோழ சிங்காசனத்தை தமதாக்கி கொள்ள முந்துவார்கள். அப்போது நாட்டில் அமைதி நிலவுமா? பலர் கூடி கலகம் விளைவிப்பார்கள். வாழையடி வாழையாக வளர்ந்து வந்த மன்னன் வரிசை இப்படியா குலைய வேண்டும்? நாட்டில் உள்ள பெருமக்கள் இவ்வாறு எண்ணி எண்ணி மருகினர். காவிரி பூம்பட்டினத்திலிருந்து அரசாண்டான் இளஞ்சேட்டு சென்னி. பட்டினம் என்றாலும் அது சாமானியமான பட்டினமா? கடற்கரையை அடுத்த மருவூர் பக்கம் முழுவதும் ஓயாத ஒளியாத கூட்டம், ஆறாவாரம், வியாபார பண்டங்கள் பெருமலை போல கிடக்கும். உலகத்தில் உள்ள பல நாடுகளிலிருந்து வணிகர்கள் அங்கே வருவார்கள். தங்கள் பண்டங்களை விற்கவும் தமிழ்நாட்டு பண்டங்களை வாங்கிச் செல்லவும் அவர்கள் வருவார்கள். மருவூர் பாக்கம் திருமகள் நடமாடும் இடம், வர்த்தகம் சிறக்கும் பகுதி. அதை அடுத்துள்ள பட்டினப்பாக்கம், அதுதான் நகரத்தின் உட்பகுதி.
அரண்மனையின் நகர மக்களும் செல்வர்களும் உள்ளவிடம். சோழ நாட்டின் செல்வத்தை தன் தோற்றத்தால் புலப்படுத்தி கொண்டு விளங்கியது அப்பகுதி. இத்தகைய நகரம் இப்போது பொலிபற்று நிற்கிறது. மக்களுடைய முகத்தில் மலர்ச்சியை காணவில்லை. மன்னன் நோய்வாய்ப்பட்டிருப்பதுதான் காரணம். ஒவ்வொரு கணமும் மக்களுடைய கவலை மிகுதியாகிக் கொண்டே வந்தது. மன்னன் பிழைப்பான் என்ற நம்பிக்கை தளர்ந்து கொண்டு வந்ததே அதற்கு காரணம். இனி சோழ நாடு என்ன கதியாவது என்ற கவலை சான்றோர்களின் உள்ளத்தில் சொல்லவனா வேதனையை உண்டாக்கியது. என்னென்னவோ யோசனை செய்தார்கள். மன்னனுடன் இருந்து அரசியலை கவனித்து வந்த அமைச்சர்களும் அவனுக்கு உறுதுணையாக இருந்த சான்றோர்களும் அரங்கூர வையத்தின் உறுப்பினர்களாகிய பெருமக்களும் கூடி ஆலோசித்தனர். மன்னன் இனி பிழைப்பது அரிது என்ற முடிவின் மேல் அவர்கள் ஆலோசனை படர்ந்தது. எவ்வளவு நேரம் கலந்து பேசியும் முடிவுக்கு வர இயலவில்லை. சோழ சிங்காசனத்துக்கு உரிமை கொண்டாடுவோர் பலர் இருந்தனர். அவர்களில் யார் என்ன செய்வார்களோ? இத்தனை துயரச் சூழல்களுக்கிடையே ஒரே ஒரு சுடற்பொறி அவர்களுடைய உள்ளத்துக்கு ஆறுதலை தந்தது. அரசனுடைய தோழி ஒருத்தி வெளியிட்ட செய்தி ஒன்று அவர்களுடைய கவலைக்கு மாற்றாக இருந்தது. அதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. திடீரென்று தெரியவே இறைவன் திருவருள்தான் இப்படி கூட்டி வைத்திருக்க வேண்டும் என்று உள்ளுக்குள் உவகை மூண்டனர். மன்னனுக்கு மகன் இல்லையே என்ற பெருந்துயரத்தை போக்க அந்த செய்தி உதவியது. ஆம், அரசி கருவுற்றிருந்தாள். இதனை கேட்டபோது சான்றோர்களுக்கு துயரமும் மகிழ்ச்சியும் மாறி மாறி ஏற்பட்டன. இத்தனை சிறப்போடு வாழ்ந்த மன்னன் தனக்கு பிறக்கப் போகும் குழந்தையை பார்க்க முடியாது போல் இருக்கிறதே என்று துயருற்றார்கள். மன்னனுக்கு அந்த பாக்கியம் இல்லாவிட்டாலும் அந்த குழந்தையை சோழ நாட்டு மக்கள் மன்னனாக கொண்டு இன்புறுவார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஆறுதலையும் இன்பத்தையும் தந்தது. இந்த புது செய்தியை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். குழந்தை பிறந்து வளர்ந்து தக்க பருவம் வரும் வரையில் பாதுகாப்பது பெரிய காரியம் அல்லவா? அந்த செய்தி வெளியிடப்பட்டால் பகைவர்கள் சோழகுலத்தின் தொடர்பை நீட்டிக்க வந்த குழந்தையை கொல்ல சதி செய்வார்கள். மற்றொரு நினைவும் அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு பெரிய தடையாக இருந்தது. அரசி கருவுற்றிருப்பது நல்ல செய்திதான். ஆனால் பிறக்கும் குழந்தை ஆணாக இருக்க வேண்டுமே. இல்லாவிட்டால் சோழ நாட்டுக்கு என்ன பயன்? இவ்வளவையும் யோசித்து அரசி கருவுற்றிருக்கும் செய்தியை தக்க சிலரிடம் மாத்திரம் சொல்வதென்று தீர்மானித்தார்கள். இளஞ்சேட்டு சென்னி இறந்துவிட்டான். நாட்டின் அரசாட்சியை அமைச்சர்கள் மேற்கொண்டார்கள். அரசி கருவுற்றிருக்கும் செய்தி எப்படியோ சோழ நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிட்டது. முதலில் அரசியை அரண்மனையிலேயே வைத்திருக்கலாம் என்று எண்ணியிருந்தனர். ஆனால் எந்த சமயத்திலும் பகைவர்கள் நகரத்தை முற்றுகையிடக்கூடும். அரசி கருவுற்றிருக்கும் செய்தி எப்படியும் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகையால் அரசிக்கு தீங்கி இழைப்பதில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். இந்த அபாயத்தினின்று அரசியை பாதுகாக்க வேண்டும். வந்த பின் காப்பதை விட வருமுன் காப்பதே சிறந்தது. இன்னும் சில மாதங்கள் தக்க பாதுகாப்பில் அரசி இருந்து இறைவன் அருளால் குழந்தை பிறந்துவிட்டால் பிறகு பகைவர்களின் கொட்டத்தை ஒருவாறு அடக்கலாம். குடிமக்களுக்கும் தைரியம் உண்டாகும். யாருக்கும் தெரியாமல் பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு அரசியை கொண்டு போய் தக்க வசதிகளுடன் வைப்பதென்று தீர்மானித்தார்கள். நல்ல வேளையாக இந்த காரியத்தில் அவர்களுக்கு பெருந்துணையாக ஒருவர் வாய்த்திருந்தார். இரும்பிட தலையார் என்பவரே அவர். அவர் பெரும் புலவர், மதுரை சங்கத்து புலவர் வரிசையில் சேர்ந்தவர். இது மட்டுமன்று, அரசியின் சகோதரர் அவர். அவருடைய பாதுகாப்பில் அரசியை விடுவதில் யாருக்குத்தான் தடை இருக்கும்? பல காலம் வளவாழ்வில் தான் வாழ்ந்து வந்த அரண்மனையை விட்டு சென்றாள் அரசி. கண்ணீரும் கம்பளையுமாக அவள் பிரிந்த காட்சி சான்றோர்களின் உள்ளத்தை உருக்கியது. வருத்தமடையாதீர்கள். நீங்கள் தாங்கியிருக்கும் மாணிக்கம் தக்க காவலில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் தான் உங்களை அனுப்புகிறோம். திருடர்கள் வந்து சாரும் இடத்தில் வைர மணிப்பெட்டகத்தை வைக்கலாமா? உங்களுக்கு திருமகன் பிறந்துவிட்டால் மீண்டும் இந்த அரண்மனை வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் என்று அரசிக்கு ஆறுதல் கூறினார்கள். அவள் உள்ளத்துக்குள் ஏதோ நம்பிக்கை இருந்தது. தனக்கு மகன்தான் பிறப்பான் என்ற உறுதி இருந்தது. ஆனால் கடவுள் சித்தம் வேறாக இருந்தால்? அதை நினைக்கும் போதே அவள் உடல் நடுங்கியது. அவள் வாழ்ந்த வாழ்வென்ன? அரசன் உயிரோடு இருந்தால் அவள் இருக்கும் நிலை என்ன? எல்லாம் கனவாக தோன்றின. உலகத்தின் கண்ணுக்கும் காதுக்கும் எட்டாத ஓரிடத்திலே அரசி தன்னிடம் புதைத்திருந்த மாணிக்கத்தை அடைக்காத்து வந்தாள். இரும்பிடர் தலையார் ஒவ்வொரு கணத்தையும் முள்மேல் இருப்பவர் போல கழித்தார். குழந்தை கருவில் வந்தபோதே தந்தையை கொன்றுவிட்டதே, இது பிறந்து வளர்ந்து நாட்டுக்கு நன்மை உண்டாக்க வேண்டுமே என்று அவர் கவலைப்பட்டார். அவருக்கு சோதிட நூலில் நல்ல பயிற்சி உண்டு. அந்த பயிற்சியினாலும் அனுபவத்தினாலும் தம் தங்கைக்கு மகன் பிறப்பான் என்றே அவர் நம்பினார்.
ஆனால் அந்த மகன் நாளும் கோலும் நல்ல நிலையில் இருக்கும்போது பிறந்தால்தானே அவருடைய நம்பிக்கை நிறைவேறும். கடவுளே, நல்ல வேளையில் குழந்தை பிறக்க வேண்டும் என்று வேண்டினார். அரசிக்கு பிரசவ காலம் நெருங்கியது. இரும்பிட தலையார் ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்கத்தை பார்த்து கொண்டே இருந்தார். கெட்ட வேளையில் குழந்தை பிறக்கக்கூடாதே என்ற பயம் அவருக்கு. எல்லா வேலையும் நல்லனவாகவா இருக்கும்? நல்லதும் பொல்லாததும் கலந்து கலந்துதானே வரும். அரசிக்கு பிரசவ வேதனை உண்டாயிற்று. இரும்பிட தலையார் பஞ்சாங்கத்தை எடுத்து வைத்துக் கொண்டார். கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன என்று பார்த்தார். இன்னும் 3 நாளிகை வரையில் நல்ல காலம் இல்லை. அதற்குள் குழந்தை பிறந்தால் கதிமோட்சமே இல்லை என்று தெரிந்தது. 3 நாளிகை கழித்து பிறந்தால் குழந்தை ராஜயோகத்தில் இருப்பான். பெரும் புகழை உடையவனாக விளங்குவான். இளமையில் பல இன்னல்கள் வந்தாலும் பிறகு யாராலும் வெல்ல முடியாத நிலை பெறுவான். பல நாடுகள் அவனுக்கு உரிமையாகும். நல்ல பலன்களின் வரிசை நீண்டது. 3 நாளிகைக்கு பின் பிறந்தால்தான் இந்த யோகம். அதற்கு முன் பிறந்துவிட்டால் என்ன செய்வது? அவர் மனம் அடித்து கொண்டது. பஞ்சாங்கத்தை பார்ப்பார். உள்ளே போவார். பணிப்பெண்ணிடம் எப்படி இருக்கிறது என்று கேட்பார். மிகவும் வேதனைப்படுகிறார்கள் என்பாள் அவள். பிரசவம் ஆகிவிடுமா என்று கேட்பார். அநேகமாக ஆகிவிடும் போல்தான் இருக்கிறது. இன்னும் சில நாளிகை தாங்காதோ என்று கவலை தோய்ந்த குரலில் கேட்பார். இயற்கையை மாற்ற நாம் யார் என்பார் பணிப்பெண். சில நாளிகை பிரசவத்தை தாமதமாக்க வழியில்லையா என்று கேட்பார். அவள் சிரிப்பாள். மிகச்சிறந்த மருத்துவ பெண்ணை அழைத்து வந்திருந்தார். அந்த பெண்ணுக்கும் ஒன்றும் தெரியவில்லை. அப்போது அவருக்கு அந்த ஊரில் இருந்த பெரிய வைத்தியர் ஒருவருடைய நினைவு வந்தது. ஆளை அனுப்பி அழைத்து வரச் செய்யலாம் என்று கூட அவருக்கு தோன்றவில்லை. திடீரென்று எழுந்து ஓடினார். சில கணத்தில் அவரை அழைத்து வந்து விட்டார். அதற்குள் 1 நாளிகை கடந்தது. மருத்துவ நூலில் எத்தனையோ அற்புதங்கள் உண்டென்று கேட்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். என் தங்கைக்கு பிரசவ வலி எடுத்துவிட்டது. என் உள்ளத்திலும் வேதனை உண்டாகி இருக்கிறது. குழந்தை இன்னும் 2 நாளிகை கழித்து பிறக்க வேண்டும். இப்போது பிறக்கக்கூடாது. இப்போது பிறப்பதை விட பிறக்காமலே இருக்கலாம். இதற்கு என்ன செய்வது? இரும்பிட தலையார் படபடவென்று பேசினார். ஆண்டில் முதிர்ந்த வைத்தியர் அவர் கூறிய வார்த்தைகளை காதில் வாங்கிக் கொண்டார். யோசித்தார். தலையை இப்படியும் அப்படியுமாக அசைத்தார். அவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று இரும்பிடர் தலையார் ஆவலோடு அவரையே கவனித்துக் கொண்டிருந்தார். கிழவர் பேச ஆரம்பித்தார். நீங்கள் சொல்வது சாத்தியமான காரியம்தான். அப்படியா? எப்படி? பொறுங்கள். ஆனால் தாயின் உயிருக்கு தீங்கு நேர்ந்தாலும் நேரலாம். பிரசவத்தை சில நாளிகைகள் தாமதப்படுத்த வழி உண்டு. அதனால் உண்டாகும் வேதனை தாய்க்கு அதிகம். முதலில் அதை அவர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வேதனையால் பிரசவமான உடனே தாயின் உயிருக்கு ஒரு கால் ஆபத்து நேரலாம். இரும்பிடர் தலையார் குறுக்கிட்டார். குழந்தை உயிருடன் பிறக்கும் அல்லவா? குழந்தை பூரண சுகத்துடன் பிறக்கும். தாயின் நிலையை பற்றித்தான் சொல்கிறேன் என்று நிதானமாக பேசினார் வைத்தியர். எப்படி ஆனாலும் சரி, குழந்தை இன்னும் 2 நாளிகை கழித்து பிறக்க வேண்டும் என்று கெஞ்சும் குரலில் கூறினார் புலவர். சரி, பணிப்பெண்ணை வரச் சொல்லுங்கள். அவளிடம் வேண்டியதை சொல்கிறேன். பணிப்பெண் வந்தாள். கிழவர் அவரிடம் சில முறைகளை சொன்னார். அரசியை சாதாரண நிலையிலே படுக்க வைத்திருக்க கூடாது என்றார். கால் மிகவும் மேலே இருக்கும்படி கட்டிவிட வேண்டும் என்றார். பாவம், அவ்வளவுக்கும் உட்பட்ட ஆள் அரசி. அவளை தலைகீழாக தொங்கவிடாதது ஒன்றுதான் குறை. அவள் மார்பு அடைத்தது. உடம்பு முழுவதும் என்னவோ செய்தது. உயிரே போய்விடும் போல் இருந்தது. ஆனாலும் அவள் அதற்கு உட்பட்டாள். தன் மகன் அரசாள வேண்டும் என்ற ஆவலினால் அத்தனை செயலுக்கும் உட்பட்டாள். நேரம் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. இரும்பிடர் தலையாருக்கோ மனவேதனை. அவர் புழுவை போல துடித்தார். ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகம் போல் இருந்தது. அவருடைய தங்கையை பற்றி என்ன சொல்வது? அவளுடைய உள்ளம், உடல், உயிர் இந்த 3ம் துடித்தன. அவள் பட்ட துன்பத்தை எந்த தாய்தான் படுவாள்? அப்பா, 2 நாளிகை காலமாயிற்று. அரசி விடுதலை பெற்றாள். பழைய படுக்கையில் படுத்தாள். இரும்பிடர் தலையார் ஒரு காட்டாற்றை நீந்தினார். ஆனால் அடுத்த 6 பயமுறுத்தி கொண்டிருந்தது. ஆண் குழந்தையாக பிறக்க வேண்டும். தாயும் சுகமாக இருக்க வேண்டுமே. வேண்டாத தெய்வங்களை எல்லாம் வேண்டினார். வீல் என்ற உயிரை ஊடுருவும் தாயின் வேதனை தோணி. அதனை அடுத்து குவா என்ற குழந்தையின் குரல் கேட்டது. அடுத்தபடி உள்ளிருந்து பணிப்பெண் ஓடி வந்தாள். ஆண் குழந்தை என்று கத்திக்கொண்டே வந்தாள். இங்கே இரும்பிடர் தலையார் மூர்ச்சையை போட்டு கிடந்தார். குழந்தையின் அழுகை ஒளி அவருடைய உணர்ச்சியை தூண்டி அப்படி செய்துவிட்டது. உள்ளே தாயும் மூர்ச்சியுற்றாள். அங்கே ஒருத்தி தாயை தெளிவித்தாள்.
இங்கே ஒருத்தி தமையனாரையும் தெளிவித்தாள். தெளிந்து எழுந்தவர் காதில் ஆண் குழந்தை என்ற வார்த்தை விழுந்தன. அவர் கைகள் அவரை அறியாமலேயே தலைமேல் ஏறின. அவர் ஆசைப்படியே ஆண் குழந்தை. இளஞ்சேட்டு சென்னியின் குலத்தை காக்க வந்த கான்மூலை பிறந்துவிட்டான். தாயும் பிழைத்தாள். இப்படி பிறந்தவன்தான் திருமாவளவன் கரிகாலன் என்று சரித்திரம் புகழும் சோழ சக்கரவர்த்தி.